வணக்கம் மோகன். சேலத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பகலில் இருந்து தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சேலம் மாநகர பகுதிகள் அனைத்தும் தற்போது பல்வேறு சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக சேலம் கிச்சிப்பாளையம் பிரதான சாலையை பொறுத்த வரைக்கும் அங்கு ஏராளமான தொழில் நிறுவனங்கள் ஏற்படுகிறது. அந்த சாலை முழுவதுமே இடுப்பளவு தண்ணீர் தற்போது சென்று கொண்டிருப்பதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த சாலையை தற்போது கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இடுப்பளவு தண்ணீர் செல்வதால் அந்த வாகன ஓட்டிகளும் அந்த கடையை வீட்டுக்கு முடியாமல் தற்போது சிக்கி தவித்து வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக மழையும் பெய்து வருவதால் அந்த பாதிப்பு என்பது பெரிதும் வேதனையை ஏற்படுத்துகிறது. அதே போல சேலம் மத்திய பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கும் தண்ணீர் தேங்கி உள்ளதால் வெளியூரில் செல்லக்கூடிய பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சேலம் திருச்சி பிரதான சாலை அதே போல பல்வேறு பகுதிகளிலும் பச்சப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் தற்போது சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க. சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்களாகவே இந்த சாக்கடைகளை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை முழுமையாக செய்யாததால் பல்வேறு பகுதிகளில் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் தண்ணீர் தற்போது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்தால், அதாவது இந்த பொறுத்த வரைக்கும் 5 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக இன்னும் மழை பெய்தால் இந்த பாதிப்பு என்பது மேலும் அதிகமாகும். குறிப்பா சேலம் மாநகர பகுதிகளில் தான் இந்த பாதிப்பு என்பது அதிகம். அதே போல சேலம் மாவட்டம் ஆத்தூர், மேட்டூர், எடப்பாடி, சங்கிரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இந்த மழையின் காரணமாக சேலம் மாநகர பகுதியில் சாலைகளில் தான் இருப்பளவு தண்ணீர் என்பது சென்று கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க.